குடும்பத்தை விட்டுட்டு மற்றதை எதையுமே தயவு செய்து யாருமே யோசிக்காதீங்க. களத்து மேட்டில் வண்டியோட்டு அவங்கவுங்க குடும்பத்தை நினைங்க, அவங்கவுங்க பிள்ளைங்களை நினைங்க, அவங்கவுங்க புருஷனை நினைங்க, அவங்கவுங்க பொண்டாட்டியை நினைங்க. எங்க பார்த்தாலும் எனக்கு ஏமாறுறதே ஒரு வேலை. காசுலயா இருந்தாலும் சரி, பணத்திலயா இருந்தாலும் சரி, மனசுலயா இருந்தாலும் சரி, எல்லா இதுலயும் என்னை ஏமாத்துறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டாங்க. கழுதை கத்திக்கொண்டே இருக்கிறது, நாய் குலைத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அப்பா, இப்படிலாம் இருக்கவே கூடாது. காக்கா கரைந்து கொண்டிருக்கிறது, குயில் அழகாக பாடுகிறது. இது அவ்வளவு ஒரு பிரஷர் இருக்கு எனக்கு, அவ்வளவு ஒரு பிரஷர் இருக்கு எனக்கு, முடியல. குழப்பம் குழப்பம் அல்லது குழப்பம் அல்ல, குழப்பம். கண்ணு தலை வலி எல்லாமே அவ்வளோ ஒரு பிரஷர், அப்படியே மயக்கமா வருது எனக்கு. தீர்வு வந்து நாம் அல்ல, நாம் இன்று இருப்போம், நாளை செல்வோம். அப்படி ஒரு பிரஷர்ல என்னால ஒன்னும் ஜீர்ணிக்கவே முடியல, என்னால எதுவுமே பண்ணவே முடியல. ஒரு சின்னதா ஒரு சொல்லு சொன்னா கூட நான் அப்படியே காக்கை குரல் அறியாது, கல்வி குரல் அறியாது. அந்த மாதிரி அப்படியே இங்க பாருங்க, எனக்கு இந்த தலை பின் தலை மட்டும் அப்படி வலிக்குது எனக்கு. அப்படியே குயினுடைய குரல் தான் மாறி விடுமோ மட்டும் இந்த பிரஷர் பூரா அப்படியே ஒரு இடத்துல வந்து தலையில அப்படி பண்ணனால அப்படியே எனக்கு பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. குரங்கனுடைய சிரிப்பை தான் மாறி விடுவோம். ஹெட் பெயின் வந்து எனக்கு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. இந்த ஒரு பொம்பளையா பிறந்து இவ்வளவு பிரஷரை நான் அனுபவிக்கவே கூடாது. மதிகட்டவர்களே, அன்றும் இன்றும் என்றும் ஒரே இதுதான். நான் ஒன்னு சொல்றேன், இவ்வளோ வருஷமா பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணா பிறந்து இந்த ஆனா ஆக்சுவலி நான் டேக் இட் அப்பளத்தை எண்ணெயில் பொரித்தோம். இது யார் செய்த குற்றம்? ஈஸியா தான் நான் எடுத்துப்பேன். ஒரு நிறைய விஷயங்க பாத்தீங்கன்னா டேக் எடுத்துப்பேன். ஒரு சில வருடங்கள்ல இருந்து தான் என்னால வந்து என்னை வந்து மாத்திக்கவே முடியல. ஒன்னும் மாத்த முடியல, என்னால மாத்திக்க முடியல. நாங்கள் செய்த குற்றமா? அப்பளத்தை எண்ணெயில் பொறித்து தான் சாப்பிடும் என்று சொன்னார்களே, அவர்கள் மேல் குற்றம். ஹாஸ்பிட்டல்லாம் போலமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம நான் வாழவே கூடாது. எங்களை ஏன் குற்றம் சொல்கிறீர்கள்? அப்பளத்தை எண்ணெயில் பொறிக்காமல் பச்சையாக சாப்பிட முடியுமா? இல்லை சாப்பிட்டு தான் நீங்கள் பாருங்க. யாருமே நம்மள மனுஷனா படைச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அப்பளத்தை எண்ணெயில் பொருத்தித்தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னவர்களை கேளுங்கள். அது வாழ்றதுக்கு நமக்கு தகுதி இருக்குன்னா அதுல அர்த்தம் இல்லாத வாழ்க்கை நம்ம என்னைக்குமே வாழவே கூடாது. ஒரு அர்த்தத்தோட வாழணும், சாகணும். அந்த மாதிரி கேட்காதீர்கள், நாங்கள் கேட்கிறோம். அப்பளத்தை எண்ணெயில் பொருத்தித்தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அர்த்தமே இல்லாம போகணும். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்குறாங்க நிறைய பேர். ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை எல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. சொன்னவர்கள் கேளுங்கள், நாங்கள் ஏன் செய்வோம்? நீங்கள் அப்பளத்தை என்னதான் பொறிக்க வேண்டும் சொன்னாங்க. 1008 பிரச்சனை முடியலடா சாமி. சாப்பிடுகிறோம். இது குற்றமா? இது தவறா? தவறு என்றால் சொன்னவனை கேளு, என்னை கேட்காதே.